இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா தேர்ட் T20 மேட்ச் ஓல்டு ட்ராஃபோர்ட் மான்செஸ்டரில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓல்டு ட்ராஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக், நல்ல ஃப்ளாட் சர்ஃபேஸ், ஸோ ரன்ஸ் அதிகமாக வரும். இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. இங்கே லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா டாப் 5ல் 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. தென் குல்தீப் யாதவ் இங்கே 5 எல்லாம் எடுத்திருக்காரு T20s. ஸோ ஸ்பின்னர்ஸ் இந்த மேட்சுக்கு க்ரூஷலாக இருப்பாங்க. தென் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ அதிகமாக இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சேஸ் பண்ண டீம் தான் இங்கே அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இங்கே 9 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 3 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 6 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 168 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 198 ரன்ஸை இங்கிலாண்டும், லோவஸ்ட் ஸ்கோர் 103 ரன்ஸை நியூசிலாண்டும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்த்தா பெலோ 152 டைம்ஸும் 150 to 169 3 டைம்ஸும் எப்போ 190 4 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணி சீரீஸை லெவல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் சூப்பராக ஆடி இருந்தாங்க, பட் பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் ஆர்ச்சருக்கு பதிலாக பிரைடன் கர்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. பிரைடன் கர்ஸ் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சுக்கு ஆர்ச்சர் 11ல் ஆடுனா டோப்லி இல்லை சகீப் முகமதை ட்ராப் பண்ணுவாங்க. தென் மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை. இங்கே 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா பிரைடன் கர்ஸ், அப்துல் ரஷீத், தென் ஆர்ச்சர் இருந்தால் ஆர்ச்சர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். மற்றபடி சகீப் முகமது, சாம் கரன், தென் லிவிங்ஸ்டன் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் டோப்லி, தென் சகீப் முகமது இல்லை ஆர்ச்சர் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் சாம் கரன் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். தென் சகீப் முகமது, தென் பிரைடன் கர்ஸ், தென் ஆர்ச்சர் இருந்தால் ஆர்ச்சர் 1 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். ஆஸ்திரேலியா லாஸ்ட் மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 3 சேஞ்சஸ் பண்ணாங்க. கேப்டன் மிச்சு மார்ஷுக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க. தென் சேவியர் பார்லட் இந்த சீரீஸை விட்டு ரோல்ட் அவுட் ஆயிருக்காரு. தென் ஜோஸ் ஹேசல்வுட்டுக்கும் சின்னதாக இன்ஜரி இருக்குது. ஸோ அடிஷ்னலாக 1 பேசரை ஆட் பண்ணியிருக்காங்க. பென் டுவர்ஷஸ் ஸ்குவாடில் ஆட் ஆயிருக்காரு. இந்த மேட்சுக்கு ஹேசல்வுட் 11ல் ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகம். தென் மிச்சு மார்ஷும் உள்ளே வருவாருன்னு தோணுது. மார்ஷ் அண்ட் ஹேசல்வுட் உள்ளே வந்தால் ஆரோன் கார்டி, தென் கொனாலியை தான் ட்ராப் பண்ணுவாங்க. மார்ஷ் உள்ளே வந்தால் ஃப்ராசர் மக்கர்க், தென் டிராவிஸ் கெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மிச்சு மார்ஷ் 1 டவுனில் ஆடுவார். மேத்யூ ஷாட் மிடில் ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஃப்ராசர் மக்கர்க் அண்ட் மேத்யூ ஷாட் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ 2 பேரையும் ட்ராப் பண்ண சான்ஸ் இல்லை. 3 மெயின் பவுலர்ஸ், தென் 3 ஆல்ரவுண்டர்ஸோட போவாங்க. தேவைப்பட்டா டிராவிஸ் கெட், தென் மிச்சு மார்ஷ் பவுல் பண்ணுவாங்க. இங்கே 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா சீனபாட், ஆடம் சாம்பா, தென் ஹேசல்வுட் இருந்தால் ஹேசல்வுட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். தென் கேமரன் கிரீன், ஸ்டாய்னிஸ், தென் மேத்யூ ஷாட் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் ஹேசல்வுட், தென் கிரீன் இல்லை ஸ்டாய்னிஸ் பவுல் பண்ணலாம். ஹார்டி இருந்தால் ஹார்டி கூட பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார். தென் சீனபாட், ஸ்டாய்னிஸ் 1 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். தென் டெத் ஓவர்ஸில் சீனபாட் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். தென் ஹேசல்வுட், ஸ்டாய்னிஸ், தென் கிரீன் 1 ஓவர் பவுல் பண்ணலாம் டெத் ஓவர்ஸில். இங்கிலாந்து விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பில் சால்ட் அண்ட் ஜோர்டன் காக்ஸ். சால்ட் தான் ஒர்க் பண்ணுவார், பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. பிக் இன்னிங்ஸ் பிளேயர். ஆவரேஜாக 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர் பில் சால்ட் இந்த மேட்சுக்கு க்ரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. காரணம், பில் சால்ட் 100 சீரீஸில் மான்செஸ்டர் ஒரிஜினல் டீமுக்காக ஆடுறாரு. தென் கவுண்டியில் லாங்ஷர் கிளப்புக்காக ஆடுற பிளேயர். இந்த 2 டீமோட ஹோம் கிரவுண்டும் இந்த ஓல்டு ட்ராஃபோர்ட் பிச்சு தான். இங்கே 27 T20s கிட்ட ஆடி இருக்காரு. 775 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு 31 ஆவரேஜில். ஸோ சால்ட்டை இந்த மேட்சுக்கு டீமில் ட்ரை பண்ணணும். பட் பில் சால்ட் எகென்ஸ்ட் சாம்பா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஜோர்டன் காக்ஸ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. 20-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் இன்டர்நேஷ்னலில் பெருசாக இல்லை. வில் ஜாக்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு வித் பில் சால்ட். ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிக் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர், பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. இந்த வென்யூலையும் பேட்டிங்கில் கிரேட்டாக இல்லை, பட் பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருந்திருக்காரு இந்த வென்யூவில். ஸ்பின்னர்ஸுக்கு இந்த பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும், பட் இங்கிலாண்டில் அப்துல் ரஷீத், லிவிங்ஸ்டன், தென் ஜாக்கப் பத்தேல்னு 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. தென் ஆஸ்திரேலியாவில் ஹெட் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ வில் ஜாக்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் கம்மி. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம் பவர் பிளேயில்.
கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணுங்க. ஜாமி ஓர்டன் ரொம்ப டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு, டீசன்ட் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் மேட்சஸ்ல பவுல் பண்றதில்ல. பட் ஓர்டன் 100 பால் சீரீஸ்ல மான்செஸ்டர் ஒரிஜினல் டீமுக்காக ஆடுற பிளேயர். ஸோ இந்த பிச் கண்டிஷன் வெல் நோனா இருக்கும். பட் இங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆல்மோஸ்ட் 7th டவுன்ல தான் பேட்டிங் ஆடுறாரு. ஜாக்கப் பெத்தல் லாஸ்ட் மேட்ச் வீடியோல சொன்ன மாதிரியே சூப்பரா ஆடி இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல ஆடம் சாம்பாவெல்லாம் சூப்பரா ஆடி இருந்தாரு. இனிஷியலா டைம் எடுத்து தென் அட்டாக்கிங்கா ஆடக்கூடிய பிளேயர். ஸ்டில் கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெத்தல் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த மேட்சுக்கு 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. லியாம் லிவிங்ஸ்டன் சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். பேட்டிங் அண்ட் பவுலிங்ல கலக்கிட்டு இருக்காரு. பவுலிங்ல 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. பேட்டிங்ல நம்பர் 4ல ஆடுறாரு. லெக் பிரேக் பவுலர் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. தென் லிவிங்ஸ்டன் லாங்ஸர் கிளப்புக்காக ஆடுற பிளேயர். இந்த வென்யூல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்ல 35 ஆவரேஜ்ல 1200 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல இங்க 21 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ லிவிங்ஸ்டனை மஸ்டா டீம்ல ட்ரை பண்ணணும். சாம் கரன் பேட்டிங்ல 6th டவுன்ல ஆடுறாரு. பெருசா சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. தென் பவுலிங்ல 3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்றாரு. லிவிங்ஸ்டன் பவுல் பண்றதால கரனுக்கு பெருசா ப்ரியாரிட்டி இல்லை. பட் டீசன்ட் பிளேயர். டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. தென் பேட்டிங்லையும் 20-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஆர்ச்சர் 11ல இல்லாம இருந்தா சாம் கரனுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கிடைக்கும். ரீசெண்டா 100 பால் சீரீஸ்ல இந்த வென்யூல 50 எல்லாம் அடிச்சிருக்காரு சாம் கரன். பேட்டிங் அண்ட் பவுலிங்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அதில் ரஷீத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லெக் பிரேக் கூகுளி பவுலர். ரஷீத் இங்க சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. இந்த வென்யூல லீடிங் விக்கெட் டேக்கரா அதில் ரஷீத் தான் இருக்காரு. பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். தென் எகென்ஸ்ட் மிச் மார்ஷ் அண்ட் ஸ்டாய்னிஸ் சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. ஸோ அதில் ரஷீத் இந்த மேட்சுக்கு குரூஷியலா இருப்பாருன்னு தோணுது. ஆர்ச்சர் இருந்தா டீம்ல கன்சிடர் பண்ணணும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூல ஓடிஐஸ்ல சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. டோப்லி ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டா இல்ல. பவர் பிளேல 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. விக்கெட் டேக்கிங்ல சுத்தமா இல்ல. சகிப் முகமது ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ்ல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. பட் செகண்ட் மேட்ச்ல கிரேட்டா இல்ல. பட் இங்க முகமது பொறுத்த வரைக்கும் டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. சகிப் முகமது லாங்ஸர் கிளப்புக்காக ஆடுற பிளேயர். இந்த வென்யூல சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மஹமூதை டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. பிரைடன் கஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் இந்த வென்யூல பெருசா நம்பர்ஸ் இல்ல. ஆர்ச்சர் இல்லாம இருந்தா டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. பிரைடன் கஸ் தான் மெயின் பவுலரா இருப்பாரு. ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. ஆவரேஜா 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. தென் க்ளவ் ஒர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். டீம்ல ட்ரை பண்ணணும். டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓபன் பண்றாரு. அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். ஒரே ஓவர்ல 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். சேம் டைம் ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரிஸ்கி பிளேயர். ஆர்ச்சர் டீம்ல இருந்தா டிராப் பண்றது பத்தி யோசிக்கலாம். மற்றபடி டீம்ல ட்ரை பண்ணணும். ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. தென் சீரீஸோட லேட்டர் மேட்சஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா டிராப் பண்ணி பார்க்கலாம். பட் பெர்ஃபார்ம் பண்ணா ஷுவரா லாஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் 94% பீப்புள் கிட்ட டீம்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. மிச் மார்ஷ் ஆடுவாரா பார்க்கணும். ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டா இல்ல. பட் இங்க ஒரு மேட்ச் பிரேக் எடுத்துட்டு ஆட போறாரு. சம்டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு. ஃப்ராசர் மக்கர் லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி 50 அடிச்சிருந்தாரு. நிறைய மேட்சுக்கு பிறகு ஃபார்முக்கு வந்திருக்காரு. டீசெண்டா ஆட முடியும். இந்த மாதிரி ட்ராக்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர். இன்கேஸ் ஆர்ச்சர் 11ல இருந்தா சம்டைம் ஃப்ராசர் மக்கர் ஸ்ட்ரகிள் ஆகலாம். டிம் டேவிட் ரொம்ப டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் பேட்டிங் கிடைச்சாலே 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் கேச்சிங் பிளேஸ்லயே நிற்கிற பிளேயர். கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டா இல்ல. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ணாலும் பெருசா டேமேஜ் ஆகாது. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 5th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் கிரேட்டா இல்ல. பட் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்றாரு.
தென் பவுலிங்கில் 2-3 ஓவர் பவுல் பண்ணுறாரு, ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. இங்கே எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதால ஸ்டாய்னிஸை ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். கேமரன் கிரீன் சேம் ஸ்டாய்னிஸ் மாதிரி தான் கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு, டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. பட் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. டவுன் ஆர்டரில் பேட்டிங் நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. இன்கேஸ் ப்ரொமோட் பண்ணால் நல்லா ஆட முடியும். பேட்டிங்கில் பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. மேத்யூ ஷாட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லையும் செகண்ட் மேட்ச்லையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுவும் லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் சடனாக வந்து 5 எல்லாம் எடுத்திருந்தார். ஷாட் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் பேட்டிங்கில் சூப்பராக ஆடி இருக்காரு. பட் மிடில் ஆர்டரில் கிரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இன்கேஸ் மார்ச் 11 இருந்தால் ஷாட் மிடில் பேட்டிங் ஆட சான்ஸ் இருக்குது. மிடில் ஆடினா பேட்டிங்கில் பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. பட் பவுலிங்கில் இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இங்கிலாண்டில் 1-2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்காங்க. ஸோ 1-2 விக்கெட்ஸ் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது. பட் மிச் மார்ச் கேப்டன்சியில் ஷாட்டுக்கு எந்த அளவுக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். அருண் ஹார்டி டீசென்ட் ஆல்ரவுண்டர். பட் இங்கே பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 8th டவுனில் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் இனிஷியலாக 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தார். கொனாலி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் பவர் பிளே ஓவர்ஸில் பவுல் பண்ணியிருந்தார். இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்கில் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். டீசென்ட் பேட்டரும் கூட. பட் இங்கே பேட்டிங்கில் பெருசாக யோசிக்க முடியாது. ரொம்ப டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ஆடம் சாம்பா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். பட் விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூவில் 3 ODI மேட்சஸ் ஆடி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் 2 T20 மேட்சஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக இங்கே ஆடின 100 பால் மேட்ச்சில் 3 விக்கெட்டெல்லாம் எடுத்திருக்காரு. பிச்சில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ சாம்பாவை டீமில் ட்ரை பண்ணணும். ஹேசல்வுட் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணுங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் ODI அண்ட் டெஸ்ட்டில் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. பட் இங்கே T20s ஆடினதில்லை. சீன் அபாட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியாவோட மெயின் பவுலராக அப்பாட்டு தான் இருக்காரு. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர். தென் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். 2-3 விக்கெட்ஸ் மொத்தமாக எடுக்கக்கூடிய பவுலர் டீமில் ட்ரை பண்ணணும். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் சால்ட் அண்ட் இங்கிலீஷ். பேட்டர்ஸில் டிராவிஸ் ஹெட். ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்டாய்னிஸ், லிவிங்ஸ்டன், சாம் கரன், தென் மேத்யூ ஷாட். பவுலர்ஸில் ஆடம் சாம்பா, அப்துல் ரஷீத், சீன் அபாட், தென் பிரைடன் கர்ஸ். இதில் சாம் கரனுக்கு பதிலாக பெத்தேல ட்ரை பண்ணலாம். தென் பிரைடன் கர்ஸுக்கு பதிலாக சகீப் மஹமூதை கூட ட்ரை பண்ணலாம். தென் ஆர்ச்சர் அண்ட் ஹேசல்வுட் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணணும். கிராண்ட் லீக்கில் வில் ஜாக்ஸ், பெத்தேல், கேமரன் கிரீன், தென் சகீப் மஹமூதை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு லிவிங்ஸ்டன், மேத்யூ ஷாட், தென் பில் சால்ட்டை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு டிராவிஸ் ஹெட், ஸ்டாய்னிஸ், தென் ஜோஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.